ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ். இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்னா என்னன்னு சொல்லி. இப்போ இங்கே வேரியபிள்ஸ் 3 இது கொடுத்துருக்கேன். லோக்கல் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒரு கிளாஸில் லோக்கல் வேரியபிள் அப்படின்றது ஒரு மெத்தட்குள்ளே நம்ம கொடுக்குற வேரியபிள் தான், க்ரியேட் பண்ணுற வேரியபிள் தான் லோக்கல் வேரியபிள். அதை மெத்தடை தாண்டி வெளியில் நம்ம அதை அக்சஸ் பண்ண முடியாது, கிளாஸ்க்குள்ளேயே இருந்தாலும். ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அது கிளாஸில் எந்த இடத்துல வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமே டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். accessible only within class. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா ஒரு கிளாஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அந்த வேரியபிள் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனில் நமக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ்க்குள்ளேயே க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். பட் ஸ்டாட்டிக்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை, எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து வேரியபிள்ஸ் ஆக்சஸ் லெவல். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நம்பரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது இன்டீஜர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். எப்பவுமே இன்டீஜர் அப்படின்றது ஒரு டேட்டா டைப், அது நம்பரை டீல் பண்ண போகிறது. டபுள், ஃப்ளோட், லாங், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர் டீல் பண்ணுற டேட்டா டைப்ஸ். கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் JAVA அப்படின்னா ஜாவான்றது ஒரு கேரக்டர். ஜாவாவில் ஜேன்றது ஒரு கேரக்டர், ஏன்றது ஒரு கேரக்டர். ஸோ அதை டீல் பண்ணுறதுக்கு கேரக்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். பூலியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கு வந்து பூலியன் யூஸ் பண்ணுவோம். 1 by 1 பார்க்கலாம். 1 byte அப்படின்றது 1 byte சைஸ் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒன்றுத்துக்கும். ஷார்ட் அப்படின்றதுக்கு 2 bytes, இன்டீஜர் அப்படின்றதுக்கு 4 bytes, லாங் அப்படின்றதுக்கு 8 bytes, ஃப்ளோட் அப்படின்றதுக்கு 4 bytes, லாங் அது பார்த்தாச்சு, டபுள் 8 bytes, காருக்கு கேரக்டர் CHAR, ஹெச் டைப் பண்ணல, கேரக்டருக்கு 2 bytes, பூலியனுக்கு 1 byte. பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. பூலியன் நம்ம யூஸ் பண்ணோம்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துரும். அதுக்கு வந்து நம்ம பூலியன் யூஸ் பண்ணுவோம். கேரக்டர் அப்படின்றது சொன்னேன் இல்லையா, ஜாவான்றதுக்கு ஜேன்றது மட்டும் வேணும், ஏன்றது வேணும், வீன்றது வேணும் அப்படின்னா. ஸோ ஒரு கேரக்டருக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கேரக்டர். இதெல்லாம் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், ப்ரைமரி முதன்மையானது. இதுதான் பேசிக்ஸ் டேட்டா டைப். பேசிக் இதெல்லாம் இந்த டேட்டா டைப்ஸும் யூஸ் பண்ணுவோம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு இருக்குது. அதை தவிர்த்து மற்ற இருக்கிறது ஸ்ட்ரிங்ஸ், அரேஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அதுவும் டேட்டா தான், அது ஒரு டைப். பட் அது